எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே என்று சொல்லி எல்லாருக்கும் தெரிந்த பாடல். இந்த பாடலை சந்தோஷமாய் கரங்களை தட்டி மகிழ்ச்சியாய் நாங்கள் பாடுவோம். உங்களுக்கு சமாதானம். ஆமென். உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. சமாதானமா இருக்கிறது எவ்வளவு நல்லது. ஸ்தோத்திரம். உங்களுடைய வேத புஸ்தகங்களை எடுத்துக்கொள்ளுங்க பார்ப்போம். சொல்லுங்க, இது என்னுடைய வேதாகமம், இதில் எழுதியிருக்கிற எல்லாம் சத்தியம். இந்த சத்தியமே தேவனுடைய வார்த்தை, இந்த வார்த்தையை தேவனுடைய சித்தம். இந்த சித்தத்தின்படி நான் செய்ய, நான் நடக்க கர்த்தர் என்னை வாளாக்காமல் தலையாக்குவார். நான் கீழாகாமல் மேலாகுவேன். தேவனுடைய வார்த்தையானது என்னை கண்டிக்கவும், என்னை சீர்படுத்தவும், எனக்கு புத்தி சொல்லவும் தேவாவினால் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆமென். தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் எங்களை கண்டிக்க, சீர்திருத்த, புத்தி சொல்ல தேவாவினால் எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். உங்கள் அனைவரையும் திரும்பவுமாக சந்திப்பது மிகவும் ஆனந்த பாக்கியமாயிருக்கிறது. உங்களுக்கு சமாதானம். டேனியல், உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. மிச்சங்காலத்துக்கு பிறகு உங்களை சந்திக்கிறோம். சந்தோஷம். நாங்கள் போன வாரத்தில் இந்த சமாதானத்தை குறித்ததான ஒரு செய்தியை நாங்கள் பார்த்தோம். தூரத்தில் இருப்பவர்களுக்கும் சமீபத்தில் இருப்பவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன், கர்த்தர் உன்னை குணமாக்குவார் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். இந்த சமாதானம் எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் செய்யும், இந்த சமாதானத்தினால் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கலாம், இந்த சமாதானம் எங்களுடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு மேற்கொள்ளுகிற ஜீவியம், ஒரு ஆசீர்வதிக்கப்படுகிற ஜீவியத்தை எங்களுடைய வாழ்க்கைக்கு அதை எப்படி கொண்டு வருகிறது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஆமென். இன்றைக்கும் நாங்கள் பார்க்க போகின்றோம் கம்பஷன் என்று சொன்னால் மனதுருக்கம். இந்த இயேசுடைய மனதுருக்கத்தை குறித்து இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். மனதுருக்கம் என்று சொன்னால் அதாவது பரிதபிக்கிறது ஜனங்களுக்காக. அப்போ இந்த மனதுருக்கத்தை குறித்து ஆண்டவர் இயேசு எங்களோடு என்ன செய்கிறார், அந்த மனதுருக்கம் ஏன் அவர் எங்களுக்காக மனதுருக்கினார், இந்த மனதுருக்கத்தினால என்ன நன்மை நமக்கு வந்தது, நாங்கள் எப்படி ஒரு வெற்றி வாழ்வு வாழலாம், ஒரு வெற்றியான ஜீவியம், ஒரு மேற்கொள்ளுகிற ஜீவியத்தை நாங்கள் வாழலாம் என்பதை இந்த வார்த்தைகளிலிருந்து நாங்கள் பார்க்க போகின்றோம். மார்க்கு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 34வது வசனம். இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருக்கிறபடியால்
அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். தேவன் இயேசு அவருடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும், எல்லா உபதேசங்களும், அவருடைய வார்த்தையின் உபதேசங்கள் அனைத்தும் மனதுருக்கங்களால் ஏற்படுகிறது. எங்கள் மேல் கருணை உள்ளபடினால அந்த மனதுருக்கத்தினால இந்த வார்த்தைகளை எங்கள் மேல் உபதேசிக்கிறார், போதிக்கிறார். அங்கே சொல்லப்படுகிறது, இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருக்கிறபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். அப்ப இந்த மனதுருக்கத்தினால என்ன செய்கிறார்? கண்ணீரை துடைக்கிறதோ அல்லது உடைய வாழ்க்கையில் இனி துக்கம் வராது, இனி சந்தோஷமாயிருப்பாய் அப்படி என்று சொல்லி அவர் சொல்லல. அவர் ஜனங்கள் மேல் மனதுறனால ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். என்ன செய்கிறார்? உபதேசிக்க தொடங்கினார், போதிக்க தொடங்கினார், அவருடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுக்க தொடங்கினார். இயேசுடைய உபதேசங்கள் ஒவ்வொன்றும் ஆச்சரியமானது, அருமையானது. அவருடைய உபதேசங்கள் ஒவ்வொன்றும் ஒரு மனுஷனுடைய வாழ்வை விடுவிக்கக்கூடிய விதத்தில் அந்த உபதேசங்கள் அமைந்திருக்கிறது. குழியில் இருக்கிறவனை தூக்கிவிட, கண்ணீரில் இருக்கிறவனை அவனுடைய துக்கத்தை மாற்றிவிட, பிரச்சனையில் இருக்கிறவனை பிரச்சனையிலிருந்து வெளியில் கொண்டு வர, குறைவில் இருக்கிறவர்களை குறைவிலிருந்து வெளியில் தூக்கிவிட, எல்லாவற்றுக்கும் ஒரு மூல காரணம் அவருடைய உபதேசங்கள், அவருடைய வார்த்தையின் உபதேசங்கள். பிரச்சனையா, தோல்வியா, கண்ணீரா, கம்பளையா, அவருடைய உபதேசத்தை கேளுங்க. ஆமென். அவருடைய உபதேசங்கள் எல்லாம், அந்த உபதேசத்தின் விளைவுகள் தான் வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வருகிறது. கர்த்தருடைய வார்த்தைகளின் உபதேசம், அந்த உபதேசங்களை கேட்டு அந்த உபதேசங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி அந்த உபதேசங்களை எங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டு அதை நாங்கள் செயல்படுத்துகிற பொழுது அல்லது அந்த உபதேசங்களுக்கு எங்களை கீழ்ப்படுத்துகிற பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் விளைய ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. விளைச்சல், அற்புதங்களின் விளைச்சல். என்ன விளைச்சல்? அவருடைய வார்த்தையை கேட்கறதுனால இந்த அற்புதங்கள் விளைய ஆரம்பிக்கிறது. ஆமாம், அதை குறித்து தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதனால தான் சொல்றார், என்னிடத்தில் பயமில்லாமல் வாருங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய நுகம் மெதுவாயும் இலகுவாயும் இருக்கிறது என்றார். அப்ப அவர் என்ன சொல்றார்? பிரச்சனையில் இருக்கிறவங்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க. ஆமென். என்னுடைய நுகம் மெதுமையும் இலகுவாயும் இருக்கிறது, பயம் இல்லாம வாருங்க, என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப பிரச்சனைக்கு அவர் சொல்லுகிற அவர் தொடுகிற அல்லது அவருடைய எடுக்கிற முக்கியமான தீர்மானங்கள் என்ன என்று சொன்னால், உபதேசம், என்னிடத்தில் வாருங்கள், வந்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை கற்றுக்கொள்ளுகிற ஜனங்கள் நல்லா இருப்பாங்க. வார்த்தையை வாஞ்சையாய், வார்த்தையை அவருடைய உபதேசங்களை விருப்பமாய், அவருடைய உபதேசங்களை கேட்டு அதன்படி செய்கிறவன், அதன்படி நடந்துட்டா போதும். சொல்றார், உங்களுடைய வாழ்க்கை ஒரு ஃபவுண்டேஷன், கல் மலை மேலே கட்டப்பட்ட வீடை போல உங்களோட வாழ்க்கை அமையும். ஆமென். அவர் சொல்றார், நீங்க நல்ல விருட்சங்களாக இருப்பீங்க, கனிதரும் மரங்களாக இருப்பீங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னா, அவர் சொல்றார், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்க. ஆமென். அப்ப அவருடைய வார்த்தைகளை பிரச்சனையா இருக்கிற மக்கள் மேல மனதுருகி அவர் உபதேசிக்க ஆரம்பிக்கிறார். ஏன்? அதாவது மந்தைகள்னு சொன்னால் அதுக்கு ஒரு மெய்ப்பன் இருக்க வேணும். இவங்களெல்லாம் மெய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல இருக்கிறாங்க, அப்படிதான் அவர் சொல்றார். ரோம அரசாங்கம் இருக்கிறது, ரோம ராட்சியம் இருக்கிறது, தலைவர்கள் இருக்கிறாங்க, ஆசாரியர்கள் இருக்காங்க, அங்கே வேதப்பாரர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். ஆனாலும் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறார்கள் சொல்லி அவர் கண்டு அவர்களுக்கு அவர் உபதேசிக்க ஆரம்பித்தார்.
ஆமென். வேற என்ன சொல்லுகிறார்? என்னிடத்துல வாருங்க. 36வது வசனம். புசிக்கிறதுக்கு இவரிடத்தில் ஒன்றுமில்லை. அங்க 34 சொல்லுது, இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருக்கிறபடியினால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். வெகு நேரம் சென்ற பின்பு அவர்களுடைய சீசர்கள் அவரிடத்து வந்து, இது வனாந்தரமான இடம், வெகு நேரமாயிற்று, மிச்ச நேரமாக அந்த வார்த்தையை போதிச்சு கொண்டு வாரீங்க, இந்த உபதேசத்தை சொல்லி கொண்டு வாரீங்க, மிச்ச நேரம் ஆயிற்று, இது ஒரு வனாந்தரமான ஒரு மலைப்பிரதேசம், பக்கத்தில் கடைகள், டீ குடிக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, சோட்டிஸுக்கு எந்த இடமும் இல்லை, புசிக்கிறதுக்கு அவரிடத்துல ஒன்றும் இல்லை, வந்தவர்கிட்ட சாப்பிட்றதுக்கு கூட ஒன்றும் இல்லை. ஆகையால் இவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்கு அப்பங்களை வாங்கி கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட மாட்டேன்னு சொல்லி இயேசுவிடத்தில் வந்து பேசுகிறார்கள். யாருன்னு சொன்னால் அவருடைய சீசர்கள், அப்போஸ்தலர்கள். இவங்க இயேசுகிட்ட வந்து சொல்கிறாங்க, தூரம் ஆயிட்டு, நேரம் போயிட்டு, கிராமங்கள் தூரத்தில் இருக்கு, இது வனாந்தரமான இடம், ஒன்றுமே இல்லாத ஒரு இடம், ஆகையினால இவர்கள் போய் தங்களுக்கு அப்பங்களை வாங்கி கொள்றதுக்கு இவர்களை அனுப்பிவிட வேணும் என்றார்கள். ஒன்றுமில்லைன்றா பிரச்சனை இல்லை, வனாந்தரம் என்றா பிரச்சனை, வாழ்க்கை வனாந்தரம் என்றா பிரச்சனை இல்லை. எல்லா சூழ்நிலையிலும் பதில் இருக்கு நமக்கு. எல்லா சூழ்நிலையிலும் ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கை, ஆண்டவருடைய அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் விளைவதற்கு அவருடைய உபதேசங்கள் நமக்கு போதுமானதாய் இருக்கிறது. ஆமென். அப்ப புசிக்கிறதுக்கு இடத்தில் ஒன்றுமில்லை, ஆகையால் இவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கி கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொன்னார்கள். எல்லாம் அறிந்தவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளும் அவருக்கு தெரியும். எல்லாம் அறிந்தவர், எல்லா சூழ்நிலையும் அறிந்தவர், உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறன்னு சொல்லி அறிந்தவர். ஒன்றும் இல்லை என்று சொன்னாலும் அதுவும் அவர் அறிஞ்சிருக்கிறார். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், உங்களுக்கு இருக்கிற குறைவுகள், எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு அல்லது ஒரு சொல்யூஷன் அல்லது ஒரு தீர்வு அவருடைய வார்த்தை தான். ஆமென். அவருடைய வார்த்தை, அவருடைய உபதேசங்களை கேட்டு வளருங்க, காதினால கேளுங்க. விசுவாசம் கேள்வியினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வரும். அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைகளை, அவருடைய வசனங்களை நாங்கள் கேட்டு வளர்றதுக்கு கூடிய அவருடைய உபதேசங்கள் நமக்கு இருக்கிறது. அவருடைய வேத புஸ்தகம் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஆகையினால இந்த உபதேசங்களை நாங்கள் கேட்கிற பொழுது, அவருடைய உபதேசங்களை, அவருடைய வார்த்தைகளை வாசிக்கிற பொழுது அல்லது அந்த வார்த்தைகளின் உபதேசங்களை நாங்கள் கேட்கிற பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை மாறிடும். ஆமென். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், குழப்பங்கள், சிக்கல்கள், தோல்வியான சூழ்நிலைகள், குறைவான நேரங்கள், இவைகளெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து போய் ஒரு நல்ல அமைதியான ஒரு சூழல், ஒரு நல்ல என்வாயன்மெண்ட் நமக்கு கிடைக்கும். ஆமென். அதாவது எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய உபதேசத்தில் நாங்கள் நிலைத்திருப்போமாக இருந்தால் எங்களோட வாழ்க்கையில் அவருடைய வசனத்தினாலேயே எல்லா மலைகளையும் பெயர்க்க முடியும். எங்களால் மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் நமக்குள்ள வளர்ந்துடும். எப்படி விசுவாசம் வரும்? விசுவாசம் கடையில் வாங்க முடியாது. விசுவாசம் ஒரு அபிஷேகம் பெற்ற ஊழியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏதோ விசுவாசம் அவர்கிட்ட இருக்கு, அவர் அதில் கொஞ்சம் தருவார், அதனால நான் பிழைச்சிக்கலாம். அப்படி இல்லை, அப்படி ஒரு ஒழுங்க தேவன் வைக்கல. விசுவாசம் கேட்கறதுனால, கேட்க கேட்க அவருடைய வார்த்தையில் வளர வளர அவருடைய உபதேசத்தை விரும்பி விரும்பி அதை உட்கொண்டு எங்களுக்குள்ள எடுத்துக்கொள்ளுகிற பொழுது எங்களோட வாழ்க்கையில் விசுவாசம் வர ஆரம்பிக்கிறது. எங்களோட சூழ்நிலைகள் எல்லாம், எங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் பெயர்த்து போட முடியும்,
மலைகளை பெயர்த்து போட முடியும். இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறவருடைய அந்த வார்த்தைகள் எல்லா சூழ்நிலையும் நமக்கு மாற்றி அமைக்கும். ஆமென். இதுக்கு நீங்கள் உங்களை விட்டு கொடுக்க வேணும். உங்களை நீங்கள் விட்டு கொடுத்து அவருடைய வார்த்தைகளை நீங்கள் எடுத்து அதை தியானம் பண்ணி அதை பேசி அதை அறிக்கை பண்ணி, இப்படி நிறைய சிஸ்டங்கள் இருக்கிறது. அப்படியாக இருந்தால் எங்களோட வாழ்க்கையில் வருகிற எல்லா சூழ்நிலை வனாந்தரமான இடம், இது தூரமாக இருக்கு, கிராமங்கள், நேரம் போயிட்டு இனி கொஞ்சம் நேரம் தான் இருக்கு, பிரச்சனைக்கு முடிவு காணணும்னு சொன்னால் அவர்களை கிராமத்துக்கு அனுப்பி விட வேணும். அவங்க சாப்பிட்டு அடுத்த நாளைக்கு வரட்டும். அப்போ இயேசு என்ன சொல்ற அவர்களை பார்த்து, அவர் அவர்களை நோக்கி நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். ஆமென். என்ன சொல்ற இயேசுடைய பதில் என்ன? நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள், நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றால், அதற்கு அவர்கள் நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பம் வாங்கி இவர்களுக்கு புசிக்க கொடுக்க கூடுமா என்றார்கள். இவர்கள் என்ன செய்கிறாங்கண்டா பிரச்சனையை தான் பேசுறாங்க. இருக்கிற சூழ்நிலையை பார்த்து தான் பேசுறாங்க. அப்ப அவர் சொல்றார், நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள் நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்க கொடுக்க கூடுமோ என்றார். ஏன் அவர் சொன்னார்? கானானூர் கல்யாணத்தில் பார்த்தவங்க எல்லாத்தையும், கானானூர் கல்யாணத்தில் எல்லாம் பார்த்தவங்க, கூடவே இருந்தவங்க, மாற்றங்களை பார்த்தவங்க, தண்ணீர் அப்படி திராட்சரசமாக மாறும். இந்த வனாந்தரத்தில் இருக்கிற இல்லாமல் இருக்கிற இந்த சூழ்நிலையில் எப்படி இவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க இவரால் முடியும்? அன்றைக்கு முடிஞ்சவருக்கு இன்றைக்கு முடியும். ஆமென். அல்லேலூயா. அன்றைக்கும் அவருக்கு முடிஞ்சது, இன்றைக்கும் அவர் நம்மளோட கூட இருக்கிறார். இயேசு பக்கத்திலே இருக்கு. அவங்களுக்கு விஷுவல், அதாவது பார்க்கக்கூடிய விதத்திலே இயேசு இருக்கிறார். இன்றைக்கு ஆவியில நாங்கள் பார்த்து தரிசித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் அவர் என்னோட கூட இருக்கிறார். உங்களுக்கு எப்படி? உங்களோடையும் இருக்கிறாரா? ஆமென். நல்லது. அப்படியே வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட அவர் இருந்தால் சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, பிரச்சனையை பார்க்காதீங்க, வனாந்தரத்தை பார்க்காதீங்க, மலைகளை பார்க்காதீங்க, குறைவுகளை பார்க்காதீங்க. இயேசுவை பாருங்க, அவர் என்ன சொல்லி இருக்கிறார். இந்த சூழ்நிலைக்கு அவருடைய வார்த்தை, அவருடைய வாசனை நமக்கு என்ன சொல்லி தருகிறது, அதை பாருங்க, நீங்க வெற்றி அடைய முடியும். அல்லேலூயா. அப்ப அவர் சொல்றார், இவர்களுக்கு நீங்களே போஜனம் கொடுங்க. அழைக்கப்பட்ட ஊழியர்களே, அவருடைய ஜனமே, அவருடைய உபதேசத்தை கேளுங்க, அவர்கிட்ட போய் கற்றுக்கொள்ளுங்க, அவருடைய வார்த்தையில உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடையுங்க, அவருடைய வசனத்தை இரவும் பகலும் தியானிங்க. அவருடைய வார்த்தைகள் ஆவியும் ஜீவனும் மாமென்றும் மாமேன் என்றும் இருக்கிறது. அவருடைய வசனத்தை கேளுங்க, அவருடைய உபதேசத்தை கேளுங்க, அவருடைய வார்த்தையை கேளுங்க. உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறும். எப்படி மாறிச்சுன்னு சொல்லி இங்கே சொல்ல போகிறேன். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஊழியக்காரர்களா இருக்கலாம், தாவுடைய ஜனங்களா இருக்கலாம், யாராக இருந்தாலும் தாவருடைய வார்த்தையை தைரியமாக உபதேசம் பண்ணுங்க, தாவுடைய வார்த்தையை தைரியமாய் சொல்லுங்க, தாவுடைய வார்த்தையை தைரியமாய் அறிக்கை பண்ணுங்க, தாவுடைய வார்த்தையை எல்லா சூழ்நிலையிலும் சொல்லி பாருங்க. உங்களோட வாழ்க்கையில பெரிய மாற்றம் நடக்க போகிறது. ஆமென். அப்ப பாருங்க, இந்த அதாவது இருக்கிற சூழ்நிலையை போதிக்கிறதுக்கு போதிக்கிறதுக்கு மூல ஆதாரம் என்ன வேணும்? நமக்கு தாவுடைய வார்த்தை. ஆமென். போதிக்கிறதுக்கு தாவுடைய வார்த்தை தான் வேணும். பணம் தேவையில்லை. பணம் ரெண்டாவது. சூழ்நிலைகளுக்கு இயேசு பணத்தை பார்க்கல, பொருளை பார்க்கல. அவருக்கு எல்லா இயற்கைகள் மேலும் அதிகாரம் உடையவர், எல்லா சூழ்நிலைகள் மேலும் அதிகாரம் உடையவர், எல்லா குறைவின் மேலும் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது, எல்லா பிரச்சனையின் மேலும் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. எப்படி அதிகாரம் உண்டாகிறது? அவருடைய வார்த்தை, அவருடைய உபதேசங்கள் மூலமாய், அவருடைய வசனத்தின் மூலமாய் இந்த அதிகாரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
ஆமென். அப்போ போதிக்கிறதுக்கு ஒரு ஒரு அஸ்திபாரம் தேவனுடைய வார்த்தை. ஆமென். இந்த வார்த்தையை நாங்கள் போதிச்சிட்டோம்னு சொன்னால், அல்ல இந்த வார்த்தைகளை உபதேசங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டுட்டோம்னு சொன்னால், அல்ல இந்த வார்த்தைகளின் உபதேசங்களை எங்களுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணிட்டோம்னு சொன்னால் எங்கட பிரச்சனை தானா மாறிடும். அப்ப அவருடைய மனதுருக்கம், அவருக்கு இருந்த மனதுருக்கம் என்ன? ஜனங்கள் பிரச்சனையில் இருக்கிறாங்க, ஜனங்கள் பசியா இருக்கிறாங்க, ஜனங்கள் குறைவில் இருக்கிறாங்க, ஜனங்கள் தேவையில் இருக்கிறாங்க, ஜனங்களுக்கு நெருக்கங்கள் இருக்கிறது. ஆகையினால நெருக்கத்தை விடுதலையாக்கி கொடுப்போம், பிரச்சனையை விடுதலையாக்கி கொடுப்போம், குறைவுக்கு இன்னும் கொஞ்சத்தை கொடுத்து பார்ப்போம். அப்படி அவர் சிஸ்டம் கையாளல. என்ன சிஸ்டத்தை கையாளுகிறார்? இயற்கைகள் மேல், சூழ்நிலைகள் மேல், எல்லாவற்றின் மேலும் அவருக்கு அதிகாரம் இருக்கிறபடினால அவர் என்ன சொல்லுகிறார்? என்னுடைய உபதேசத்தை கேளுங்க, என்னுடைய வார்த்தையை கேளுங்க, இந்த வசனங்களை கேளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசம் வளர்ச்சி அடையும். உபதேசத்தை உடைய வாழ்க்கையில் அந்த பிரமாணங்களை நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னு சொன்னால், அந்த பிரமாணம் பூமியிலையும் வானத்திலையும் வான மண்டலங்களிலும் எல்லா இடங்களிலும் அவருடைய பிரமாணங்கள் வேலை செய்து எங்களுக்கு இதே அற்புதத்தை, விளைச்சலை நம்முடைய வாழ்க்கைக்கு கொண்டு வரும். அல்லேலூயா. 38வது வசனம். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு போய் பாருங்கள் என்றார். அவர்கள் பார்த்து வந்து 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்று சொல்லுகிறார். போய் பாருங்க, உங்கள்கிட்ட எத்தனை அப்பம் இருக்கு. அவங்க சொல்றாங்க 5 அப்பம், அந்த 5000 பேருக்குள்ள 2 அப்பமும் 5 மீனும் இருக்கு. 5 அப்பமும் 2 மீனும் உண்டு என்று சொல்லுகிறார். அப்போது இயேசு சொல்றார், அப்பொழுது எல்லாரையும் பசும்புள்ளி மேல் பந்தியாக உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு பந்தி பந்தியாக, பசும்புல்லின் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படிக்கு அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆமென். அல்லேலூயா. அவர் கட்டளையிட்டபடினால சீசர்கள் என்ன செய்கிறாங்க? அப்படியே, எப்படி அவர் சொன்னபடி வரிசை வரிசையாய் 100 பேராகவும் 50 பேராகவும் உட்கார வைத்தார்கள். ஒழுங்கொண்டிருக்கு பாருங்க. சாப்பாடு இருக்கு, அள்ளி பிடிச்சு கொள்ள நத்த பாப்பா கிறிஸ்மஸ் டைமில் ரோட்டில், சுரியில், தண்ணியில் எல்லா இடத்துலையும் எறிகிற மாதிரி எறிகிற ஆண்டவர் அல்ல. அதெல்லாம் போய் 50% டொவியை கொடுத்து பிடிச்சு கொள்ளுங்க, அப்படி இல்லை. அவர் ஒரு ஒழுங்கின் தேவன். அல்லேலூயா. ஒழுங்கின்மையை ஒழுங்காக்குறவர், வறுமையா இருக்கிறத சரியாக்குறவர், குழப்பமா இருக்கிறத சரிப்படுத்துகிறவர். ஆமென். அப்படியான தேவன் தான் நம்முடைய ஆண்டவர். அப்போ ஒழுங்கின்மையை, வறுமைகளை எல்லாவற்றையும் பார்த்து பேசுகிறார். இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற கர்த்தர், பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமாய் இருந்தது, ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அப்போ அவர் சொல்லுகிறார், வானமும் பூமியும் உண்டாக கடவது என்று சொல்கிறார். ஒழுங்கின்மையை சரியாக்குற சிஸ்டம் இதுதான். வானமும் பூமியும் உண்டாக கடவது சொல்ல சொல்ல அப்படியே மாறுது பாருங்க. வெளிச்சம் உண்டாக கடவுனா வெளிச்சம் வருது. இரவுல வெளிச்சம் வேணும் என்று சொன்னால் வெளிச்சம் உண்டாகிறது. எல்லாவற்றையும் சொல்லி சொல்லி உண்டாக்குறார். அப்ப பாருங்க, இந்த ஒழுங்கின்மையும் வறுமையையும் மாற்றின தேவன் தான் நம்முடைய ஆண்டவர். ஆமென். அப்ப அவர் என்ன சொல்றார்? 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்துட்டீங்க, இப்ப என்ன செய்ய வேணும்? ஒழுங்குபடுத்தணும். என்ன ஒழுங்கு? 100 பேராக, 50 பேராக எல்லாரும் பந்தி இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. 100 பேராக, 50 பேராக பந்தி இருக்க சொல்றாங்க. அப்ப எல்லாம் ஒரு சிஸ்டம். தேவனுடைய வார்த்தையினுடைய, அவருடைய உபதேசத்தில் எல்லாம் ஒழுங்கு இருக்கிறது. அந்த ஒழுங்குல தான் நம்முடைய வீட்டில் நாங்கள் மீண்டும் பிறந்தவர்கள், நாங்கள் புதிய ஜாதி, புதிய கோத்திரம், ஆசாரியர்கள், லேவியர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள், வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள். ஆமென்.
எவ்வளோ ஒழுங்கு இருக்கு பாருங்க. இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட பட்டங்கள். புதிய ஜாதி, ஆமேன், புதிய ஜாதி, புதிய இனம், புதிய கோத்திரம். அப்ப நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பட்டம் என்ன? புதிய ஜாதி, புதிய கோத்திரம், புதிய இனம், மீண்டும் பிறந்தவர்கள், ஆபிரகாமின் பிள்ளைகள், ஆசாரிய கூட்டம், தேவனுக்கு சொந்தமான ஜனம், தேவனுடைய பிள்ளைகள், நீதிமான், பரிசுத்த ஜாதி. அல்லேலூயா. இந்த டைட்டிலுக்கு தகுந்த விதத்தில் நாங்கள் எங்களோட வாழ்க்கையை ஒழுங்கு பண்ண வேண்டும். இதெல்லாம் எனக்கு கொடுத்திருக்கிற பட்டம். உங்களுக்கு எப்படி? உங்களுக்கும் அதே தான். ஆமேன். அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஒழுங்குபடுத்துகிறார். அப்பொழுது எல்லாரையும் பசும்புல்லின் மேல் பந்தியாக உட்கார வைக்கும்படிக்கு அவர்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே வரிசை வரிசையாய் 100 பேராகவும் 50 பேராகவும் உட்கார வைத்தார்கள், உட்கார்ந்தார்கள். அவர் அப்பங்களையும் 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீசர்களுக்கு கட்டளை கொடுத்தார். அப்படியே 2 மீன்களையும் எல்லாருக்கும் பங்கிட்டார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அப்பம் சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. ஏறக்குறைய 5000 பேர். சின்ன கிரவுட் இல்லை. ஒரு பெரிய ஒரு ஜனக்கூட்டத்தினுடைய தேவைகளை அன்றைக்கு சந்திக்கிறார். ஆமென். நீங்க இப்போ ஒரு சின்ன கூட்டமாக இருக்கிறீங்க. அவ்வளவு பேரை சந்திச்சவருக்கு உங்களை சந்திக்கிறது முடியாத காரியமா? முடியும் இல்லையா? அப்படியாக இருந்தா இந்த 5 அப்பமும் 2 மீன்களும் 5000 பேருக்கு கொடுத்திருக்கிறபடினால அவருடைய பராமரிப்பு, அவர் பராமரிக்கிற பராமரிப்பை பாருங்க. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஆமென். அல்லேலூயா. நான் மரணங்களின் பள்ளத்தாக்களை நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அவர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆமென். கர்த்தருடைய வீட்டில் எவ்வளவு நாளைக்கு இருக்கலாமா? நீடித்த நாட்களாய். அல்லேலூயா. ஒரு ஹோட்டல் புக் பண்ணால் 3 நாளைக்குன்னா 3 நாளையில் பில்லை முடித்து உங்களை செக் அவுட் பண்ணி அனுப்பிடுவாங்க. இது அப்படி இல்லை. எவ்வளோ காலத்துக்கு நீங்கள் இருக்கலாம்? நீண்ட நாட்களாய், நீடித்த நாட்களாய் கர்த்தருடைய வீட்டில் நீங்கள் நீடித்த நாட்களாக இருக்கலாம். ஆமாம். அவருடைய பராமரிப்பு அப்படித்தான். அப்போ பாருங்க, அவர் எங்களுடைய மீட்பர் மாத்திரமல்ல, எங்களுடைய மெய்ப்பருமாய் இருக்கிறார். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், பரிசுத்த அபிஷேகம் பெற்றுட்டோம். இனி கண்ணீரும் கம்பளையுமாய் வாழ்ந்து ஓட்டத்தை எப்படி கஷ்டப்பட்டு முடிப்ப வேண்டில்லை. எங்களுடைய மீட்பர் எங்களுடைய மெய்ப்பராய் இருக்கிறார். ஆமென். எங்களுடைய மீட்பர் எப்படி இருக்கிறார்? எங்களுடைய மெய்ப்பராய் இருக்கிறார். மெய்ப்பர் என்று சொன்னா என்ன? எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவர். கர்த்தர் எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் சந்திக்கிறதுக்கு வல்லவராக நல்லவராக இருக்கிறார். ஆமென். அப்போ எங்களுடைய மீட்பரும் எங்களுடைய மெய்ப்பருமாய் இருக்கிறார். அப்போ அவர் சொல்றார், திரும்ப ஜனங்கள் என்ன செய்யறாங்க? அவரை தேடி வராங்க. யோவான் புஸ்தகத்தில் பாப்பமாக இருந்தால் அவர் தேடி வராங்க. 6:27 25 வாசிப்பேன். கடலின் அக்கறையில் அவர்கள் அவரை கண்டபோது, ரபி, நீர் எப்பொழுது இவ்விடத்துக்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரயுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்ன தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ இயேசுவை தேடி திரிகிறாங்க. என்னத்துக்கு? ஏதாவது அன்றைக்கு 5000 பேருக்கு கொடுத்தார். அம்மா தந்த பொரியல் இப்படி இருந்தது, இது என்ன டேஸ்ட்? வீட்டில் சமைச்ச சாப்பாடை விட இந்த அப்பமும் இந்த மீன் எவ்வளோ சுவையாக இருக்கிறது. இதை இந்த 5 ஸ்டார் ஹோட்டலையும் வாங்கி சாப்பிடலாது.
வனாந்தரத்தில் மலையடி வாரத்தில் புல்தரையில் அழகான சுவையான சாப்பாடு ஆண்டவர் கொடுக்குறா. ஜனங்கள் தேடி திரிகிறாங்க. பின்னால் அவன் வந்து கேட்குறாங்க பாருங்க இயேசுட்ட, ரபி ரபி என்ன போதகரே, நீ எப்பொழுது இவ்விடத்தில் வந்தீர், எப்போ இங்கே வந்தீங்க என்று கேட்குறாங்க. ஏதோ கரசனையோட கேட்குற மாதிரியே கேட்குறாங்க. ஆனால் இயேசு அவர்கள் அறிஞ்சிட்டு கேட்குறார். இயேசு அவர்களுக்கு பிரயுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் என் மேலே இருக்கிற அன்பினாலேயோ அல்லது அற்புதம் விளைஞ்சிட்டு சொல்லி வரல, இந்த அப்பம் டேஸ்டாக இருக்குது, இன்றைக்கும் ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லித்தான் தேடி வந்திருக்கிறாங்க. அப்போ அவர் இயேசு சொல்கிறார் திரும்ப, இவ்வளோ மனதுருக்கம் உள்ள தேவன், மனதுருகி அவர்களுக்கு அற்புதம் செய்த தேவன் இப்போ சொல்கிறார், என்ன இந்த அப்பத்தை சாப்பிட்டதுனால என்ன தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 27 வசனம் சொல்கிறார், அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்துக்காகவே கிருபையை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரர் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார். நித்திய ஜீவன் வரைக்கும் கிரியை செய்கிற வசனம். சொல்லுங்க, கிரியை செய்கிற வசனம். அதாவது நித்திய ஜீவன் வரைக்கும் அவருடைய வார்த்தை தான் கிரியை செய்கிறது. ஆமென். நித்திய ஜீவன் வரைக்கும் கிரியை செய்கிற வசனம், வார்த்தை. நித்திய ஜீவன் வரைக்கும் அந்த வார்த்தை, அவருடைய வசனம் கிரியை செய்யுமாம், வேலை செய்யுமாம். ஆமென். அப்ப நித்திய ஜீவன் வரைக்கும் கிரியை செய்கிற வசனம். அப்ப அந்த வசனத்தை உறுதியா பிடிச்சு கொள்ளுங்க. வசனத்தை உறுதியாய் பிடித்து கொள்ளுங்கள். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நடக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். ஆமென். அப்ப பாருங்க, அவர் என்ன திரும்ப சொல்றார், ஜீவாப்பம் நானே. 3 தரம் சொல்றார், ஜீவாப்பம் நானே, ஜீவாப்பம் நானே. சொல்லுங்க, ஜீவாப்பம் நானே. இயேசு அவர்களை நோக்கி 35வது வசனம், யோவான் 6, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலமும் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு நாளும் தாகம் அடையான். இப்போ அப்பத்தை கொடுத்தவர் இப்போ உபதேசத்தை திருப்புறார். என்ன, இது அழிஞ்சு போகும், இந்த சாப்பாடு அழியாத சாப்பாடு ஒன்று இருக்கு, அதுதான் ஜீவாப்பம். ஜீவாப்பம். இதனால தான் இயேசு இந்த உபதேசத்தை சொன்னேன், நிறைய பேர் குழம்பி போயிட்டாங்க. அவர்கிட்ட இருந்த சீசர்கள் கிட்டத்தட்ட 70 சீசரை விட்டுட்டு ஓடிட்டாங்க. அவர் சொல்றார், நான் தான் அந்த அப்பம், என்ன புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். மாவுல செய்த அப்பம், ரொட்டி, மீன் அவ்வளோ டேஸ்டா இருந்தது. இப்போ இவர் சொல்றார், நானே ஜீவா அப்பம் என்று சொல்லிட்டாரே என்று சொல்லி குழம்புறாங்க. இங்கே சொல்றார், இயேசு அவர்களை நோக்கி, ஜீவாப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலமும் பசி அடைய, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலமும் தாகம் உண்டாகாது, தாகம் அடையான். ஆமென். அப்ப பாருங்க, ஜீவாப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்தார்கள். 48வது வசனம். பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தாங்க. மன்னா வானத்திலிருந்து கொட்டினது. நான் கிட்டடியில் ஒரு தரிசனம் ஒன்று பார்த்தேன். அந்த இந்தியா தேசத்தில் போய் ஒரு சபையில் முதல் அங்கே வார்த்தையை பேசிட்டு வந்து ரூமில் இருக்கிற நேரம் ஒரு தரிசனம் ஒன்று பார்க்குறேன். அந்த ரோட்டை, அந்த இடங்கள் எல்லாம், அந்த எல்லா இடங்களிலும் அழகான மணல் மாதிரி ஒரு அழகான வெள்ளை கலரில் தகதகன்ற மாதிரி பார்க்குறேன். நான் பார்த்துட்டு இது என்னது என்று சொல்லி யோசிச்சுட்டு பேசலை, விட்டேன். பிறகு இன்னொரு சபைக்கு போகிற நேரம் அங்கே பாடல்கள் வழி நடத்தி கொண்டிருக்கிற நேரம் திரும்ப அதே தரிசனத்தை பார்க்குறேன். அங்கே பார்க்குற நேரம் அதே தரிசனம், அதே. அப்போதான் சொல்றா, இதுதான் மன்னா. ஆமென். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுத்து விதையை வர்த்திக்க பண்ணுகிறவர். ஜீவ அப்பம், ஜீவ வார்த்தை நன்றாக ஏராளமாக விதைச்சிருக்கு உள்ளங்களில், நினைவுகளில், எண்ணங்களில்.
அவருடைய இருதயங்களில் வார்த்தைகள் விதைக்கப்படுகிறது. உங்களுடைய எண்ணங்களில், உங்களுடைய நினைவுகளில், உங்களுடைய இருதயங்களில் அவருடைய வார்த்தை, அவருடைய வசனம், ஜீவ அப்பம், அவருடைய வசனம் வார்த்தையாகிய அந்த ஜீவ அப்பம் எல்லாருக்கும் விதைக்கப்படுகிறது. ஜீவாப்பன் நானே. ஆமென். ஜீவாப்பன் நானே. என்ன புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் இதுவே. அவர் சொல்றார், எது? ஜீவாப்பம். பிறகு சொல்றார், இந்த ஜீவாப்பம் தான் வார்த்தை. ஆமென். இந்த ஜீவாப்பம் தான் வார்த்தை. அங்க பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறாராம்? அவரை முத்திரித்திருக்கிறாராம். பிதாவாகிய தேவன் அவரை சீல் பண்ணியிருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, சீல் பண்ணியிருக்கிறார், முத்திரிச்சு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எப்படி முத்திருக்கிறார்? அவர் என்ன செய்கிறாராம்? அவருக்குள்ள அவரை முத்திரை போட்டு, அவரை முத்திரித்து, அவரை ஒரு சீலாக தேவன், பிதாவாகிய தேவன் அவரை வச்சிருக்கிறார். ஆமென். என்ன முத்திரித்திருக்கிறார், அவருடைய வார்த்தையினால முத்திரித்திருக்கிறார். அதாவது இயேசுதான் அந்த சீல். என்ன சீல்? வார்த்தை. ஆமென். வார்த்தை. சொல்லுங்க, வார்த்தை. சொல்லுங்க, வார்த்தை. அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வசனம் மாம்சமாகி பூமிக்கு வந்திருக்குது. அந்த வார்த்தை தான் இயேசு. அவரை பிதா சீல் பண்ணி வச்சிருக்கிறார். ஒரு கடிதத்துக்கு சீல் அடிச்சா அது பெறுமதி தான். ஆமென். அல்லேலூயா. அப்ப பாருங்க, முத்திரிக்கப்பட்ட வார்த்தைகள், சீல் பண்ணப்பட்ட வார்த்தைகள், ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகள், அதிகாரமுடைய வார்த்தைகள். ஒரு சீல் என்று சொன்னா அது அதிகாரம் இருக்கு. இன்றைக்கு போஸ்ட் ஆஃபீஸ்ல சீல் அடிக்கிறாங்க. என்னத்துக்கு சீல் அடிக்கிறாங்க? இன்றைக்கு எத்தனை தேதி? 15. கிறிஸ்துவுக்கு பின் 2015ஆம் ஆண்டு 15ஆம் தேதி தை மாதம் என்று சொல்லி சீல் அடிக்கிறாங்க. மாசி மாதம், மன்னிக்கவும், மாசி மாதம். என்னத்துக்கு சீல் அடிக்கிறாங்க? மாசி மாதம் 15ஆம் தேதி, February 15th 2015 என்று சொல்லி சீல் பண்றாங்க. எப்படி? கிறிஸ்துவுக்கு பின். சொல்லுங்க, கிறிஸ்துவுக்கு பின் முத்திரிச்சிட்டா பாருங்க. அவர் தான் சீல். உலகத்துக்கே அவர் தான் சீல். கிறிஸ்துவுக்கு முன்னும் கிறிஸ்துவுக்கு பின்னும் என்று சொல்லி அவரை வச்சு தான் சீல் பண்ணியிருக்கு. வேற யாருடைய சீலும் இல்லை. அந்த சீலாகிய வார்த்தை தான் இன்றைக்கு அவர் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவருடைய உபதேசங்கள் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். ஆமென். அவருடைய உபதேசங்கள் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். பிதாவாகிய தேவன் சொல்றார், I am who I am, I am that I am. இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஏசு சொல்றார், ஜீவாப்பம் நானே. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். யாவே இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர்தான் சொல்றார், ஜீவாப்பன் நானே. ஆமென். ஜீவாப்பன் நானே. அவர் இன்றைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, பிரெட் ஆஃப் லைஃப், அந்த வார்த்தைகள் எங்களுக்கு வாழ்க்கையை தருகிறது. எங்க வரைக்கும் தருகிறது? நித்திய ஜீவன் வரைக்கும் அவருடைய வார்த்தை, அவருடைய உபதேசங்கள் இருக்கிறது. நித்திய ஜீவன் வரைக்கும் அவருடைய உபதேசங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி? வார்த்தையினாலே. நித்திய ஜீவன் வரைக்கும், நித்திய ஜீவன்ல ஜீவிக்கிற வரைக்கும் அதான் சீல். அவருடைய வார்த்தை தான் சீல். அதான் முத்திரை. பிதாவாகிய தேவன் அவரை முத்திரித்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவரை முத்திட்டு இருக்கிறார். அவருக்குள்ள அவரை முத்திரி வச்சு முத்திரை இட்டு வச்சிருக்கிறார். என்ன? அவர்தான் வார்த்தை. அப்ப பாருங்க, இந்த முத்திரிக்கப்பட்ட வார்த்தைகள், முத்திரிக்கப்பட்ட வசனங்கள். அதனால தான் சொல்றார்,
தைரியமான இடத்த வாங்க, பயப்படாதீங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவனுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ இது எங்களோட வாழ்க்கையினுடைய ஒரு வெளிச்சம், ஒரு வெற்றி வாழ்வு, ஒரு சுக வாழ்வு, ஒரு ஆசீர்வாதமான வாழ்வு, ஒரு ஜெயமான வாழ்வு, வர வர விருத்தி அடைகிற வாழ்வு, 100 மடங்கு ஆசீர்வாதம் பெறுகிற வாழ்வு, எங்களோட வாழ்க்கையில் உயர்வு, எங்களோட வாழ்க்கையில் வெற்றி, எல்லாவற்றுக்கும் அவருடைய வசனம் தான். குழப்பங்களே பேசிட்டு இருக்காங்க. குழப்பத்தை பார்த்து நீங்க பேசுங்க. என்ன பேசப்பா? எனக்கு முன்னால நிற்காத மலை விலகு, பிரச்சனையை விலகு, போராட்டமே விலகு, தோல்வியே விலகு. நான் யாரு? நான் தேவனால் பிறந்தவன். எனக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தையால் நான் சீல் பண்ணப்பட்டிருக்கிறேன். அவருடைய ஜீவன் எனக்குள்ள இருக்கிறது, அவருடைய DNA எனக்குள்ள இருக்கிறது, அவருடைய முத்திரை எனக்குள்ள இருக்கிறது, அவருடைய அபிஷேகம் எனக்குள்ள இருக்கிறது. ஆமென். சூழ்நிலைகளை பார்த்து பேசுங்க, உங்களோட வாழ்க்கையில் பெரிய மாற்றம் நடக்கும். ஜீவாப்பன் நானே, அவர் தான் ஜீவாப்பம். ஆமென். அப்போ பாருங்க, நாங்கள் வெற்றி பெறுறதுக்கு அவருடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் வேணும். தியானம் பண்ணுங்க. தியானம் என்று சொல்லிட்டே வரோம். வார்த்தையை பேசி பாருங்க, சூழ்நிலையை பேசி பாருங்க. கர்த்தர் எனக்கு சகாயர். ஆமென். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்னு சொல்லலாமே. பிரச்சனை கொண்டு வரானா? பிரச்சனையா இருக்கா? நான் சொல்றேன், ஒரு உண்மையை சொல்றேன். தேவனுடைய ஜனங்களுக்கு இந்த ஆண்டவருடைய சத்தியத்தை விட பிசாசு மேலதான் கூட பயம். பயப்படாதீங்க. ஜெயித்தெழுந்தவர் நம்மளோட இருக்கிறார், மரித்து உயிரோடு எழுந்தவர் நம்மளோட இருக்கிறார். எதுவும் எங்களை ஒன்று செய்ய முடியாது. பேசி பாருங்க. பலவீனமே போ, எந்த வளவில், எந்த எல்லையில், எந்த குடும்பத்தில் எந்த தீங்கு நிற்க முடியாது. உயிர் தெழுந்த வல்லமையில் இயேசுடைய நாமத்தினால, அந்த சீல்டாக வார்த்தையினால நான் சொல்லுகிறேன், இந்த எல்லைக்குள் உனக்கு இருக்க முடியாது, போ. சீல் பண்றீங்க வார்த்தையினால. இது கர்த்தருக்குரிய இடம், இது தாவனுக்குரிய இடம். சீல் பண்ணி பாருங்க, சொல்லி சொல்லி கமாண்ட் பண்ணி பாருங்க, அதை மேற்கொண்டு பாருங்க, அதை உங்களுடையதாக மாற்றி பாருங்க. அது உங்களுக்கு சொந்தமானது அந்த இடம் என்று சொல்லி அறிக்கையிட்டு பாருங்க. நீங்க தான் நல்லா இருக்க வேண்டியவர்கள். எதுவும் தேவையில்லை, சீல் பண்ணுங்க ஆண்டவருடைய வார்த்தையால. ஆமென். சீல் பண்ணி பாருங்க. எது சீல்? உங்களோட நாவும் வாயும் தான். தேவையில்லாத சீல் எல்லாம் பண்ணாதீங்க. பண்ணிட்டா இந்த சீலுக்கு பவர் இல்லாமல் போயிடும். அது பவராக தான் இருக்கும், உங்களுக்குள்ள பவர் இல்லாமல் போயிடும். அதனால் தான் வீண் வார்த்தைகள் அலப்பக்கூடாது. எல்லா கரடு முரடான தேவையில்லாத வார்த்தைகள், குழப்ப வார்த்தைகள், பிரச்சனையான வார்த்தைகள், அசுத்த வார்த்தைகள், கோபதாவ வார்த்தைகளை சீல் பண்ணாமல் தாமுடைய வார்த்தையினால சீல் பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கை செழிக்கும். மீதமாக இருந்ததுமன்றி, சாப்பிட்டதுமன்றி மீதம் இருந்தது, கர்த்தருடைய வார்த்தையின்படியே மீதம் உங்களோட வாழ்க்கையில் இருக்கும். ஆமென். கண்களை மூடுவோமா? ஏன் குழப்பங்கள், ஏன் குறைவுகள், ஏன் பிரச்சனைகள், ஏன் போதாமைகள்? ஜீவ வார்த்தையை பேசுங்க. அவருடைய வார்த்தையினால சீல் பண்ணுங்க, அவருடைய வசனத்தினால சீல் பண்ணுங்க, முத்திரிங்க, உங்களுடையதாக மாற்றிக்கொள்ளுங்க. சீல் எதுக்கு? இது எனக்குரியது, இந்த நன்மை எனக்குரியது, இந்த வெற்றி எனக்குரியது, இந்த ஆசீர்வாதம் எனக்குரியது, நல்ல வாழ்வு எனக்குரியது, ஐக்கியமான குடும்பம் எனக்குரியது, தாவ தயவு எனக்குரியது, வெற்றி எனக்குரியது, வர வர நாம் விருத்தி அடைவது எனக்குரியது, தோல்வி எனக்கு இல்லை, வெற்றி என்னுடையது என்று சொல்லி சொல்லி, சூழ்நிலைகளை பார்த்து சொல்லி சொல்லி, உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து பேசி பேசி, தம்முடைய வார்த்தையின்படி ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறவராய் இருக்கிற அந்த யாவையினுடைய வார்த்தையின்படி கிறிஸ்துவை சீல் பண்ணி வச்சிருக்கிறார். வார்த்தையாக சீல் பண்ணியிருக்கிறார், வசனமாக சீல் பண்ணியிருக்கிறார். அந்த வார்த்தையின்படி உங்களுடைய நாவிலிருந்து நல்ல வார்த்தைகளை பேசி சொல்லி சொல்லி பாருங்க. நீங்க ஜெயம் பெறுவீங்க, வெற்றி எடுப்பீங்க, நீங்க மேற்கொள்ளுவீங்க. உங்களோட வாழ்வு சீக்கிரத்தில் துளிக்கும், சுக வாழ்வு உண்டாகும், வெற்றி வாழ்வு உண்டாகும்,
ஆசீர்வாத வாழ்வு உண்டாகும், நன்மைகள் உண்டாகும். ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய வாழ்க்கையில செய்யும், எல்லாவற்றையும் செய்யும். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாங்கள் செபிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். நித்திய ஜீவன் வரைக்கும் கிரிய செய்கிற உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி. நித்திய ஜீவன் வரைக்கும் என்னை கொண்டு செல்லுகிற உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. உம்முடைய பிரமாணங்களின்படி நான் ஜீவிக்க போறேன். பூமியிலேயும் வெற்றி, தேவராட்சியத்திலும் நான் வெற்றி பெறுவேன். அங்கு நான் இந்த சீலோட போகிற பொழுது தன்னுடைய ராட்சியத்தில் என்னை இலகுவாக நீங்கள் ஆண்டவரே சேர்த்து கொள்ளுகிறீர்கள். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய ஜீவியத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவை போ, கஷ்டமே வெளியேறிப்போ, தீமையே விலகு, போதாமையே விலகு, எனக்கு முன்னால் நிற்காத, எல்லாம் வெளியேறிப்போ, குழப்பமே வெளியேறு. இயேசுவின் நாமத்தினால் சீல் பண்ணுகிறேன். குடும்பத்தை சீல் பண்ணுகிறேன், தொழிலை சீல் பண்ணுகிறேன், என்னுடைய இருக்கை ஆசனங்களை சீல் பண்ணுகிறேன், என்னுடைய பதவியை சீல் பண்ணுகிறேன். எனக்கு முன்பதாக எதுவும் நிற்க முடியாது, எந்த தீமையும் நிற்க முடியாது. இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் வெற்றியை எடுத்துக்கொள்கிறோம், ஜெயத்தை எடுத்துக்கொள்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. உம்முடைய நன்மையில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தையை ஆண்டவரே தியானம் பண்ணத்தக்கதான பழக்கம், இந்த வார்த்தையை ஆண்டவரே சிந்திக்கத்தக்கதான பழக்கம், இதனுடைய ஆழங்களை கண்டுகொள்ளத்தக்கதான பழக்கம் ஒவ்வொருத்தருக்கும் உண்டாகட்டும் சுவாமி. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து உம்முடைய வார்த்தையின்படியே ஆசீர்வதிக்கிறேன். நன்மைகள் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென்.